ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிமேட் கிளாத்தில் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது சில சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஃபிட்டிங்கும் சரி, அந்த ஸ்டிச் பண்ண மெத்தடும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உள் பக்கமாக ஓவர்லாக் ஸ்டிச் இருக்குது, அதை பிரிக்கிற ஊசியால் பிரித்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தையல் போட்டிருப்போம் இல்லையா, அந்த போட்டிருப்பாங்க இல்லையா நார்மல் தையல், அதை பிரிச்சுக்கலாம். பிரிக்கும்போது உள்பக்கமும் வெளிப்பக்கமும் மாற்றி மாற்றி அந்த த்ரெட்டை எடுத்து விடுங்க. அவசரப்பட்டு கிளாத்தை பிடிச்சி இழுத்துறாதீங்க. அது கிளாத் கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் 2 பக்கமும் பிரிச்சுக்கோங்க. பாதி அளவுக்கு கூட பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு நம்ம மேல் பக்கம் அந்த பைப்பிங் இருக்கும், அது மறையாமல் தைக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்லீவை மடித்து தைச்சிக்கோங்க. பிசுறு இல்லாமல் மடித்து தைச்சிக்கோங்க. எப்போவுமே அந்த ஆம்ஹோல் கீழே மெயின் கிளாத்தை ஒரு 4-5 இன்ச்சுக்கு பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவை அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஃபினிஷிங்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஓவர்லாக் ஸ்டிச்சை பிரிச்சுட்டு தையலை பிரிச்சுக்கோங்க. ஸ்லீவை இது போல் மடிச்சடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, ரெண்டாவதாக ஒரு ஃபோல்டு. உள்பக்கம் எதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஈவனாக வர மாதிரி வச்சுக்கோங்க. கிளாத்தை மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவை அந்த ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக வர மாதிரி வச்சு வெட்டி எடுத்துக்கலாம். 2 ஸ்லீவையும் ஒன்றா வச்சுக்கோங்க. நான் இது இந்த ஸ்லீவோட லென்த்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் ரவுண்டு நான் இந்த அளவு தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்லீவ் லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் இருக்க அந்த ஆம்ஹோல் ரவுண்டை அப்படியே ஸ்லீவை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுங்கள். 2 ஸ்லீவும் கம்பல்சரி ஒரே அளவு வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவுக்கு ரெடி பண்ணிட்டோம் கிளாத்தை. பிசுரை மட்டும் லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதை நம்ம மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸ்லீவோட சென்டரை நோட் பண்ணிக்கோங்க. சென்டரை வச்சு தான் நம்ம கரெக்டாக மார்க்கிங் பண்ணாமல் அப்படியே வச்சு அடிக்க முடியும். இப்போ கிளாத்தை நான் மேல் பக்கத்தை நம்மளை பார்க்குற மாதிரியே வச்சுருக்கேன். உள்பக்கம் அடியில் இருக்குது. கரெக்டாக நம்ம பிரித்து விட்ட அந்த விளிம்பு பகுதியிலேருந்து ஸ்லீவோட விளிம்பு பகுதியை வச்சு தைக்க போகிறோம். நீங்கள் இது போல் சென்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சென்டரில் இருந்து கூட பாதி பாதியாக தைச்சிக்கோங்க. 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் உள்பக்கம் போகணும். ஸ்லீவோட கிளாத் மெயின் கிளாத்தோட உள்பக்கம் போயிடணும். கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு கேப்லேயே தையல் போட்டு விடுங்க. நீங்கள் சேம் கலர் த்ரெட் போட்டு ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக போடக்கூடிய அந்த தையல் மெயின் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா பைப்பிங்கு, அதை ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ அந்த பைப்பிங் நமக்கு தூக்குன மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஸ்லீவோட அந்த கிளாத்தில் பதிஞ்ச மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு சின்ன டிப்பு தான். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ 3ஆவதாக இருக்க டிப் என்னென்னா, இப்போ கழுத்து சைடில் இருக்க அதே மாதிரி ஸ்டோன் ஒரு சில டிசைனில் ஆம்ஹோல் வரைக்குமே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதைத்தான் நோட் பண்ணணும். ஆம்ஹோல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கேப்பில் அந்த ஸ்டோன் எது இருந்தது அப்படின்னா நீங்கள் பிரிக்கிற ஊசியை வச்சு அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி எடுக்காமல் நீங்கள் அந்த ஸ்டோன் டிசைன்லாம் கவனிக்காமல் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஊசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில சமயம் கிளாத்தில் ஹோல்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. துணி ஓட்டை விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் நெக்கிலேருந்து ஆம்ஹோல் சைடு வரைக்கும் ஏதாவது டிசைன் இருக்கான்னு நோட் பண்ணிவிட்டு அந்த டிசைனில் ஸ்டோன் எது இருந்தது, ஜம்கி எது இருந்ததுன்னா எடுத்துகிட்டு அப்புறமா ஸ்லீவ் கிளாத்தை அட்டாச் பண்ணுங்கள். இப்போ அதே போல் நம்ம இந்த பக்கமும் மெயின் கிளாத்துக்கு அடியில் ஸ்லீவோட கிளாத்தை வச்சு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணி ஒரு தையல் 1/4 இன்ச்சு கேப்பில் போடுவோம். அடுத்த தையல் அந்த பைப்பிங்கை ஒட்டி கோல்டு கலர் பக்கத்தில் பிங்க் கலர் பக்கத்தில் கோல்டு கலர் பைப்பிங் இருக்குல்ல, அதை ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவும் ஆம்ஹோல் சைடில் இருக்க அந்த மெயின் கிளாத்தும் ஒன்றா இருக்கிற மாதிரி நமக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக எப்போவுமே தைக்கிறத விட ரெடிமேட் இப்படி தான் தைக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷ் சூப்பராக இருக்கும். அவங்க கொடுத்துருக்க அந்த பைப்பிங் ஒர்க்கு, அந்த டிசைன் எல்லாம் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம 2 ஸ்லீவையும் அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்ததாக நான் பைப்பிங்கை ஒட்டி நான் சொன்னது போல் ஓரத்தில் தையல் போட்டுக்கிறேன். எஜ்ஜு தையல் போட்டுக்கிறேன்.
சேம் கலர் த்ரெட்டு போடும்போது நமக்கு அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. பாருங்கள் அந்த பைப்பிங்கும் ஸ்லீவ் கிளாத்தும் ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை உள் பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெய்லரிங் டிப்ஸு, ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங் டவுட்டு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் ஸ்லீவ் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம ஹார்ம் ஹோல் வரைக்கும் வச்சு கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் வச்சு தையல் போட்டு விட்டுடலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. 2 அல்லது 3 தையல் போட்டு கொடுங்க. அப்போ தான் ஒரு வேளை சுருங்கினாலோ இல்லை அவங்களுக்கு உடம்பு அதிகமாக வந்துருச்சுனாலோ கிளாத் சுருங்கினாலோ அவங்க பிரித்து போட்டுக்க முடியும். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஃப்ராக்குக்கு, குர்த்திக்கு, ரெடிமேட் ப்ளவுஸுக்கு கூட நம்ம இப்படி தான் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் பிரிக்கும்போது கவனமாக பிரித்து அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டோன் ஒர்க் எது இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். பிகினர் யாருமே நோட் பண்ணாமல் அப்படியே வச்சு தைக்கும்போது ஊசி உடையும். ஸோ அதெல்லாம் ஞாபகமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பைப்பிங்கை ஒட்டியும் தையல் போடுங்க. அப்போ அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ சார்ஜ் கேட்குறீங்களோ அது பார்க்க அந்த ஃபினிஷிங் நல்லா இருந்தால் நம்மளோட கஸ்டமர் வந்து கொடுப்பாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த டிப்பெல்லாம் ஏற்கனவே யாரெல்லாம் நோட் பண்ணி தைப்பீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.